வணக்கம் மக்களே. இப்போ ரீசெண்டாக பிக் பாஸ் ஷோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு ஸ்கூல் டாஸ்க் மாதிரி எதோ வச்சுருந்தாங்க. அதில் வந்து கானா வினோத் வந்து ஒரு வசனம் ஒன்று பேசியிருப்பார். என்னென்னா, நீ பெற்ற கல்வி உன் சமூகத்துக்கு பயன்படலாம், நீ சாவதை மேல் அப்படின்னு சொல்லி அதை சொன்னது டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த அம்பேத்கருங்கிறது மட்டும் மியூட் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு மியூட் பண்ணாங்க? அம்பேத்கருங்கிறது வந்து சொல்லக்கூடாத பேரா, யாருக்கும் தெரியக்கூடாத பேரா? ஏன்னா ஒரு சட்டத்தை ஏற்றி சட்ட அமைச்சராக இருந்த ஒரு நாட்டுக்கு எவ்வளோ பேர் இப்போ படிப்பு படித்தவர், அந்த பேரை சொல்கிறதுனால உங்களுக்கு சேனல் நடாக குறைஞ்சிட போகுது. கண்ட கண்ட கருமத்தெல்லாம் போடுறீங்க. ஒருத்தர் ஜட்டி கைட்டி ஜட்டி இல்லாமல் படுத்துப்பான் வீட்டிலங்கிறார், ஒருத்தர் போய் பாத்ரூம் போவாங்கிறார், இறுக்கமான உடையை போட்டுக்கிட்டு அசிங்கமாக பேசுகிறீங்க சேனலில். டபுள் மீனிங்லாம் பேசுகிறீங்க. அப்போல்லாம் உங்கள் சேனல் வந்து வீணாவாதாடா? நான் கெட்ட பேர் வாங்காதாடா? ஏன்னா எவ்வளோ மகத்தான தலைவர் அவர் பேரை சொல்கிறதுனால உங்களுக்கு என்னடா குறைஞ்சிட போகுது? அது அது என்னது, மாமா வேலை பார்க்குறீங்களாடா இந்த சேனலில்? விஜய் டிவி மாமா வேலை பார்க்குது. இந்த மாமா வேலை பார்க்குறதோட அந்த பேரை சொல்கிறதுனால என்னடா குறைஞ்சி போயிடுது. நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் டிவியை தடை பண்ணணும். அம்பேத்கர் கொள்கை கொண்ட அனைவரும் இதுக்கான கண்டிப்பாக போராட வேணும். இது எப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கேன், எல்லா சேனலும் இப்படி தான் பண்ணுவாங்க. ஒரு காந்திய தேசிய தலைவர் இருக்கிற மாதிரி அம்பேத்கரும் தேசிய தலைவர்ரா. அது ஏன்னா உங்களுக்கு புரிய மாட்டுது? ஏன்னா அவர் படித்தது தான் உங்களுக்கு பிரச்சனையா? அவர் இவ்வளோ காலம் படித்தது சட்டத்தை ஏற்று தான் உங்களுக்கு பிரச்சனையா? அவர் சட்டத்தை ஏற்றி அதில் தான்ட்டா உங்கள் சேனலே வழிநடத்தி போயிட்டுருக்கிறீங்க. வெக்கமா இல்லைடா உங்களுக்கெல்லாம் இந்த பழப்பு பழக்கிறதுக்கு?